மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் நேற்று வந்துட்டு ஒரு கணக்கு பார்த்துருந்தோம். என்எம்எம்எஸ் தொடர்பாக ஒரு கணக்கு பார்த்துருந்தோம். அதாவது இந்த 102வது கணக்கு. சரியா? இந்த கணக்கை வந்துட்டு எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்டு, அதாவது லோகேஷ் குமாரோடைய அப்பா வந்துட்டு ஒரு டவுட் கேட்டிருந்தார். சார், இந்த கணக்கு ஓகே, நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே, ஆனால் வந்துட்டு இந்த m+n அதுக்கப்புறம் 3m-7n இதெல்லாம் வந்துட்டு ஒரு சில இடங்களில் நீங்கள் கூட்ட சொன்னீங்க, இன்னொரு சில இடங்களில் வந்துட்டு கழிச்சிருக்கீங்க. அது வந்துட்டு எப்படி சார், அது வந்துட்டு எதனால் அந்த மாதிரி கழிச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் டவுட் கேட்டிருந்தார். மேபி இந்த டவுட் வந்துட்டு அவருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கே கூட சில பேருக்கு இருந்திருக்கலாம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். நாம் இப்போ ஒரு கணக்கு நடத்துகிறோம் அப்படின்னாக்கா பெரும்பாலும் நீங்கள் வந்துட்டு இதை புதுசாக பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கணக்கெல்லாம் புதுசாக இருக்கலாம். பட் எங்களுக்கு வந்துட்டு நிறைய கணக்கு பார்த்ததுனால எங்களுக்கு அதில் எந்த சந்தேகமும் இருக்காது. உங்களுக்கு ஒரு வேளை சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்துட்டு தாராளமாக வந்துட்டு நீங்கள் டவுட் கேட்கலாம். அதை வந்துட்டு நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சொல்கிறேன். சரியா? இப்போ இந்த கணக்குக்கான அவருடைய டவுட்டு, உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததா அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்துட்டு நான் விளக்குறேன். சரியா? சரி, ஓகே. இப்போ அவர் கேட்குற டவுட் என்னென்னாக்கா, ஒரு இடத்துல வந்துட்டு கூட்ட சொல்லியிருந்தீங்க, இன்னொரு இடத்துல வந்துட்டு கழிச்சிருக்கீங்க, அது எதனால் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தார். பேசிக்காக சில விஷயம் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருக்கலாம், இல்லை நீங்கள் மறந்து கூட இருந்திருக்கலாம். சரியா? அந்த விஷயங்களை வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு சொல்கிறேன். சரியா? இப்போ ஒரு கூட்டல் கணக்கு இருக்குது. உதாரணமாக 7 கூட்டல் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. சரியா? இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கூட்டிக்குவீங்க. கூட்டி 10 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுவிடுவீங்க. சரியா? இதுதான் வந்துட்டு கரெக்டு. சரி, இதே வந்துட்டு 7 கழித்தல் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கழிப்பீங்க. கழித்து 7லேருந்து 4 கழித்து 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவீங்க. போடும்பொழுது கூட்டல் 3, இது வந்துட்டு கூட்டல் குறி இல்லைனாலும் இது கூட்டல் 3ன்னு தான் போடுவீங்க. இந்த இடத்துல ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவுமே வராது நமக்கு. சரியா? இது வரைக்கும் கிளியராக உங்களுக்கு? அடுத்ததாக இன்னொரு கணக்கு பாருங்கள். இப்போ -7 -4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ இந்த மாதிரியான கணக்குக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரியான கணக்குக்கு நமக்கு ஒரு விதி இருக்குது. என்ன விதி அப்படின்னா, இந்த மாதிரி ரெண்டுமே வந்துட்டு மைனஸில், இந்த கூட்டல் கணக்கில் மைனஸில் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் கூட்டல் மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ரெண்டுமே மைனஸில் இருந்துச்சுனாக்கா, இப்போ இந்த 7ஐயும் -4ஐயும் வந்துட்டு கூட்டிக்குவோமா. கூட்டிட்டு என்ன பண்ணுவோம், இப்போ ரெண்டுத்தையும் கூட்டுவோமா, கூட்டினா 11, 7 4 11. கூட்டிட்டு என்ன பண்ணுவோம், ப்ளஸ் சிம்பிள் போடுவோமா மைனஸ் சிம்பிள் போடுவோமா அப்படின்னாக்கா வந்துட்டு இந்த மாதிரி கணக்குகள் கழித்தல் கூட்டலில் வந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பெரிய எண் எது இருக்குதோ, பெரிய எண் இதில் -7 தான் பெருசு இல்லையா, அப்போ இந்த 7னுடைய குறியை வந்துட்டு நம்ம போட்டுக்குவோம். அதாவது நல்லா பார்த்துருங்க, இந்த மாதிரி 2 நம்பர் மைனஸ்ன்னு இருந்துச்சுனாக்கா அதை வந்துட்டு நாம் என்ன பண்ணுவோம், கூட்டிக்கிட்டு பெரிய எண் குறி என்னவோ அதை நாம் போட்டுக்குவோம். சரியா? சரி, ஓகே. இது ஒரு கணக்கு. இந்த கணக்கில் பாருங்கள், ஒரு நம்பர் வந்துட்டு கூட்டல், இன்னொரு நம்பர் வந்துட்டு கழித்தல் இல்லையா. இந்த மாதிரி ஒரு எண் கூட்டலாகவும் ஒரு நம்பர் கூட்டல் நம்பராகவும் இன்னொரு நம்பர் வந்துட்டு கழித்தல் நம்பராகவும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கழித்து போடுவோம். கழித்து போடும் பொழுது இதுலேயும் இதே ரூல்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். இந்த நம்பரை கழித்து பெரிய எண் குறி எதுவோ அதை தான் நம்ம இங்கே போட்டுக்கிறோம். பொதுவாக ப்ளஸ்ஸுக்கு வந்துட்டு நம்ம எதுவுமே வந்துட்டு போடுறது கிடையாது. பொதுவாக நம்ம ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸுன்னு முன்னாடி போட மாட்டோம். ஆனால் மைனஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது தான் வந்துட்டு நாம் இந்த மைனஸ் இதை வந்துட்டு நோட் பண்ணுவோம். சரியா? இந்த கணக்கு புரியுதா? சரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். சரியா? அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு -11 இருக்குது. சரியா? -11 இருக்குது, கூட்டல் 2ன்னு இருக்குது. இப்போ இந்த மாதிரி கணக்குக்கு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கணக்குக்கும் நாம் என்ன பண்ணுவோம், 1 மைனஸாகவும் 1 ப்ளஸ்ஸாகவும் வந்திருந்தாலும் நாம் இந்த கணக்கை கழிக்கத்தான் செய்வோம். எப்படி? கழிக்கத்தான் செய்யணும். கழித்தோம் அப்படின்னாக்கா என்ன வரும், 11லேருந்து 2 கழித்தா என்ன வரும்,
9 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? 9ன்னு வரும்பொழுது இப்போ இதுக்கு வந்துட்டு சிம்பிள் போடணுமா? கண்டிப்பாக போடணும். என்ன சிம்பிள் போடணும்? மைனஸ் சிம்பிள் போடணும். ஏன் மைனஸ் சிம்பிள் போடுறோம் அப்படின்னா, இந்த 2 நம்பரில் இந்த 11ன்றது தான் பெரிய நம்பரு. அப்போ அதுக்கு வந்துட்டு மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால அந்த சிம்பிளை நம்ம போட்டுக்கிறோம். இந்த மாதிரி கூட்டல் கணக்குகளில் 2 நம்பர் வந்துட்டு கூட்டலாக இருந்தாலும், 2 நம்பர் கழித்தலாக இருந்தாலோ, அல்லது ஒரு நம்பர் கூட்டல் கழித்தலாக இருந்தாலோ வந்துட்டு நம்ம வந்துட்டு கணக்கு வந்துட்டு மாறும். சரியா? இதை வந்துட்டு நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நம்ம ஒரு ஃபார்முலா எழுதி போட்டிருப்போம். கூட்டல் ப்ளஸ் கூட்டல் ஈக்குவல் டு கூட்டல்னு எழுதியிருப்போம். சரியா? கூட்டல் ப்ளஸ் கூட்டல் ஈக்குவல் டு கூட்டல். மைனஸ் கூட்டல் கூட்டல் அப்படின்னாக்கா அதுக்கு வந்துட்டு நாம் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணிவிட்டு இதில் பெரிய நம்பர் எதுவோ அதை நம்ம போட்டுக்குவோம், அதோட சிம்பிளை போட்டுக்குவோம். சரியா? அடுத்தது வந்துட்டு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படி இருந்ததுனாக்கா, இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2 நம்பரையும் கூட்டணும். கூட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், பெரிய நம்பர் குறி எதுவோ அதை வந்துட்டு நம்ம அதுக்கு போடணும். அதே போல் கூட்டல் ப்ளஸ் மைனஸ் அப்படி வந்தாலும் அதையும் வந்துட்டு நம்ம கழிக்க தான் செய்வோம். சரியா? இது கூட்டல் கணக்குகளுக்கான ஃபார்முலா. சரியா? இதை வந்துட்டு எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்ததாக சரி, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேணும்னா எழுதி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக வந்துட்டு இந்த சுற்றளவு காண்றதுக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம். சரியா? நான் என்ன சொன்னேன் நேற்று, எந்த ஒரு வடிவம் கொடுத்து, இப்போ வந்துட்டு உதாரணத்துக்கு இது வந்துட்டு ஒரு கட்டம், இது வந்துட்டு ஒரு சதுரம்னு வச்சுக்கிங்க. ஒரு சதுரம். இந்த சதுரத்தினுடைய இது வந்துட்டு இதனுடைய பக்க அளவுகள் வந்துட்டு 2 2ன்னு வச்சுக்கிங்க. 2 2ன்னு கொடுக்குறாங்க. ஒரு சதுரம்னா எப்படி இருக்கும்? 4 பக்கமும் அதனுடைய அளவுகள் சமமாக இருக்கும். சரியா? இதனுடைய சுற்றளவு காண்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா 4a அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றளவுனா இதை சுற்றி இருக்கக்கூடிய அளவுகள். சரியா? இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கட்டத்தை சுற்றி இருக்கிற அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. சுற்றளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு சதுரமாக இருந்துச்சுன்னா அதனுடைய 4 பக்கமும் வந்துட்டு சமமாக இருக்கும் இல்லையா? அப்போ அது சுற்றளவு ஃபார்முலா ஒன்று இருக்குது, அது வந்துட்டு 4a அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா. சரியா? ஏன்றது இந்த பக்கத்தை குறிக்கும். இதனுடைய பக்கத்தை வந்துட்டு a அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ 4aன்னும்போது சதுரத்துக்கு 4 பக்கமும் ஒரே அளவு தான் இருக்கும். 2னா 2 தான் இருக்கும். அப்போ ஏன்ற இடத்துல இந்த 4 போட்டுட்டு ஏன்ற இடத்துல 2 போட்டு இது ரெண்டுத்தையும் பெருக்குனா இதனுடைய சுற்றளவு. சரியா? இந்த சதுரத்தினுடைய சுற்றளவு கிடச்சிரும். அதுதான் வந்துட்டு இந்த ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. பட் நாம் அதை மாதிரி வந்துட்டு சில பேருக்கு ஃபார்முலா படி போடலாம். இல்லை எனக்கு ஃபார்முலா தெரியாதுன்றவங்களுக்கு தான் நான் வந்துட்டு நேற்று ஈஸியாக சொல்லி கொடுத்தேன். சப்போஸ் ஃபார்முலா தெரியலனா கூட பரவாயில்ல, இந்த அளவுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு கூட்டிக்கிட்டாக்கா எதுவோ அதுதான் வந்துட்டு அதனுடைய சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ ஃபார்முலா படி நமக்கு 4 × a 4a வந்துட்டு என்ன வந்தது, சதுரத்தினுடைய இந்த கணக்குக்கு என்ன வந்துச்சு, 8ன்னு வந்துச்சு இல்லையா? இப்போ நம்ம இதை அப்படியே கூட்டும்பொழுது நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 2, இது ஒரு 2 கூட்டினா 4, அதுக்கப்புறம் இது ஒரு 2 கூட்டினாக்கா வந்துட்டு 6, இந்த 2 கூட்டினா 8. அப்போ இந்த சதுரத்தினுடைய சுற்றளவு வந்துட்டு 8ன்னு நமக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம ஃபார்முலா படி கண்டுபிடிச்சதும் கரெக்டு, நமக்கு ஃபார்முலா இல்லாமல் நம்ம கண்டுபிடிச்சதும் வந்துட்டு கரெக்ட் இல்லையா? இதே போல் தான் ஒவ்வொரு வடிவத்துக்கும் வந்துட்டு சுற்றளவு கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு அடுத்ததாக ஒரு செவ்வகம் இருக்குது. இதுக்கு வந்துட்டு சுற்றளவுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்குது. அது வேண்டாம், நான் வந்துட்டு ஈஸியாக சொல்லித்தரேன். நான் தான் சொன்னேன் இல்லையா, சுற்றளவுனா இதில் இருக்கிற இந்த அவுட்டர் லைனில் இருக்கிற அளவுகளை வந்துட்டு கூட்டிக்கிட்டால் அதுதான் வந்துட்டு சுற்றளவு. கணக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க, செவ்வகத்தினுடைய அளவுகள்னு கொடுக்கும்பொழுது 4 மீட்டரோ இல்லை 4 சென்டிமீட்டரோ அகலம், 6 சென்டிமீட்டர் நீளம், அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்படி கொடுத்துருந்தாலும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுன்னாக்கா, இந்த செவ்வகத்தினுடைய எதிர்பக்கங்கள் வந்துட்டு சமம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். ஒரு செவ்வகம்னா அதுக்கான ரூல்ஸ் என்ன, இந்த மாதிரி எதிர் பக்கங்கள் சமம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? உங்களுக்கு சார் நடத்தியிருப்பார், நடத்தலைனாலும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு சதுரம் அப்படின்னாக்கா இதனுடைய 4 பக்கமும் சமமாக இருக்கும்.
இது 2 சென்டிமீட்டர்னா இதுவும் 2 சென்டிமீட்டர் தான். இது 2 சென்டிமீட்டர்னா இதுவும் 2 சென்டிமீட்டர் தான். அப்போ ஒரு சதுரத்துக்கு 4 பக்கமும் சமமாக இருக்கும். இப்போ செவ்வகம்னு வரும்பொழுது ஏதாவது 2 பக்கங்கள் சமமாக இருக்கும். அதாவது அதாவது எதிர் பக்கங்கள். அகலம் வந்துட்டு 4 சென்டிமீட்டர் அப்படின்னாக்கா இதுக்கு வந்துட்டு எதிராக இருக்கிற இதனுடைய அளவும் வந்துட்டு 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சரியா? அதே போல் இது வந்துட்டு இதனுடைய நீளம் வந்துட்டு 6 சென்டிமீட்டர்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதும் இதுவும் நீளத்தில் தான் வரும். இதுவும் வந்துட்டு 6 சென்டிமீட்டர் அப்படி தான் வரும். இது கிளியராக இருக்குதா? கிளியராக புரிஞ்சிருச்சா? சரி, ஓகே. அடுத்ததாக வந்துட்டு இந்த இணைக்கரத்துக்கு வருவோம் நம்ம. இந்த இணைக்கரம் அப்படின்றது இந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். இதுக்கும் செவ்வகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. சரியா? இதுக்கும் வந்துட்டு சுற்றளவுக்கு தனி ஃபார்முலா இருந்தாலும் நாம் இப்போ அந்த ஃபார்முலா படிலாம் போட தேவையில்ல. சரியா? நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான். இதனுடைய எதிர்ப்பக்கங்கள் சமமாக இருக்கும். இதை பாருங்கள், இதனுடைய எதிர்ப்பக்கங்கள் இது 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 வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா அடிக்கோடுன்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு இந்த அளவு வந்துட்டு ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. இணைக்கரத்தில் இதை வந்துட்டு அடிப்பக்கம்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு உயரம் அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. சாரி மறுபடியும் போடுறேன். இப்போ ஒரு இணைக்கரம் இது இருக்குனாக்கா இதை வந்துட்டு உயரம்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு அடிப்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த உயரம்ன்றது இதனுடைய எதிர் பக்கம் சமமாக இருக்கும். இப்போ இது 4 சென்டிமீட்டர்னால் இதுவும் 4 சென்டிமீட்டர் இருக்கும். சரியா? அப்புறம் இந்த அடிப்பக்கன்றது வந்துட்டு 2 சென்டிமீட்டர்னால் இதனுடைய மேலே இருக்கிற ஆப்போசிட் பக்கமும் 2 சென்டிமீட்டர் தான் அளவு வரும். சரியா? இது வரைக்கும் கிளியரா? அப்போ வந்துட்டு ஒரு சுற்றளவு கேட்குறாங்க அப்படின்னாக்கா இதுலேயும் அதே போல் தான். இந்த 4 பக்கங்களை வந்துட்டு சுற்றளவு, நான் சொல்கிறது சுற்றளவு, பரப்பளவுன்றது வேறு. ஓகேவா? அப்போ சுற்றளவுன்னு கேட்கும்போது இந்த 4 நம்பரையும் நீங்கள் கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதுதான் இந்த இணைக்கரத்துக்கான வந்துட்டு சுற்றளவு. இப்போ வந்துட்டு இதை உதாரணத்துக்கு இதை கூட்டினாக்க என்ன வருது? 4 ப்ளஸ் 2 வந்துட்டு 6 வரும். 2 ப்ளஸ்ஸு மறுபடியும் இந்த 4 வரும். ப்ளஸ் வந்துட்டு 2. இது எல்லாத்தையும் கூட்டினா வந்துட்டு என்ன வருது பாருங்கள், 6. இது ஒரு 4 10, இது ஒரு 2 12. சரியா? இப்போ இதெல்லாமே வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடிய கணக்குகள், டைரக்டான கணக்குகள். இப்போ இந்த என்எம்எம்எஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு வந்துட்டு நம்மளுடைய அறிவுத்திறனை சோதிக்கக்கூடிய மாதிரியான கணக்குகளை தான் கேட்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த கணக்கை இப்போ நாம் போட்டால் போல் இது 4 சென்டிமீட்டரு, இது 2 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டா நாம் என்ன நினைப்போம்? இதுலேயும் இந்த 4 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர், இதை போட்டு நம்ம இது எல்லாத்தையும் கூட்டி டைரெக்டாக சுற்றளவுன்னு நம்ம போட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிடுவோம். ஆனால் இந்த கணக்கை வேறு மாதிரியும் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? உதாரணத்துக்கு இந்த 4 இருக்குது இல்லையா, அந்த அளவை வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா 2 × 2 அப்படின்னு நான் எழுதலாமா? இதை பெருக்குனா என்ன வரும்? 4ன்னு வரும். சரியா? இந்த 2 1 × 2 அப்படின்னும் நான் எழுத முடியும் இல்லையா? ஓகேவா? அதே போல் இப்போ வந்துடுச்சா? இந்த 2 இந்த 4 வந்துட்டு டைரெக்டாக 4ன்னு சொன்னாக்கா முடிஞ்சு போச்சு. நான் ஈஸியாக வந்துட்டு கூட்டி நான் வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவேன். ஆனால் நான் ட்விஸ்ட் பண்ணி உங்களுடைய அறிவை சோதிக்கணும்னு நினச்சி நான் கேட்டேன்னாக்கா இந்த 4ஐயே வந்துட்டு நான் என்ன சொல்லலாம்? இந்த பக்க அளவுன்றத வந்துட்டு 2 × 2 அப்படின்னு நான் கொடுக்க முடியும் இல்லையா? சரியா? 2 × 2 அப்படின்னு நான் வந்துட்டு கொடுக்க முடியும். அப்படி நான் கொடுத்தாலும் நீ என்ன எடுத்துக்கணுன்னா 4ன்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போ இதையே இந்த 2ஐ நான் எப்படி ஒன்று ட்விஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாக்கா 1 + 2 இப்படின்னு நான் கொடுக்கலாம் இல்லையா? இப்படின்னு நான் கொடுத்தாலும் வந்துட்டு நீ என்ன பண்ணணும்? இது 1 + 1 2 அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு புரிஞ்சிக்கணும். அதுதான் இந்த என்எம்எம்எஸ் தேர்வினுடைய நோக்கம். சரியா? அப்போ வந்துட்டு இதை நான் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து டைரெக்டாக 4ன்னு கொடுக்கலாம். அந்த 4ஐயே வந்துட்டு 2 × 2ன்னு கொடுக்கலாம். இது பக்க அளவு வந்துட்டு 4ன்றதுக்கு பதிலாக இணைக்கரத்தினுடைய பக்க அளவு வந்துட்டு 2 × 2
இதை வந்துட்டு 2 + 2 அப்படின்னு நான் வந்துட்டு கொடுக்கலாம். அப்போ நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 × 2 4 அப்படின்னு நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். அதே போல் இந்த பக்கம் 2 + 2ன்னு நான் ஒரு வேளை கொடுத்துருந்தாலும் இதையும் நீ 4 அப்படின்னு சொல்லி கூட்டி புரிஞ்சிக்கணும். அப்படி புரிஞ்சிக்கிட்டா தான் அடுத்தடுத்த கணக்குகளை வந்துட்டு போட முடியும். சரியா? அப்போ வந்துட்டு இது புரியுதா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்துட்டு கேளுங்க அடுத்ததான். சரி, நான் இன்னும் வந்துட்டு வேறு மாதிரியும் நான் வந்துட்டு கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்? இப்போ இதனுடைய பக்க அளவு வந்துட்டு நான் நம்பருக்கு பதிலாக நான் வந்துட்டு எம்முன்னோ இல்லை ஏதோ ஒரு லெட்டரில் கொடுக்குறேன். இது எம்மு, இது என்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். எம்மு என் அப்படின்னு கொடுத்தாலும் நாம் என்ன யோசிக்கணும் அப்படின்னாக்கா, இதனுடைய எதிர்பக்கமும் எம்மு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கணும். இப்போ நான் இந்த அளவு வந்துட்டு எண்ணுன்னு கொடுத்தேன்னா இந்த அளவு வந்துட்டு எண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கணும். இதுக்காகத்தான் இந்த என்எம்எம்எஸ் தேர்வில் இந்த மாதிரி தான் வந்துட்டு கேட்பாங்க. நம்மளை குழப்பறதுக்காக கேட்பாங்க. நம்ம குழம்பவே கூடாது. நம்ம வந்துட்டு கான்செப்டை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். இப்போ எதிரெதிர் பக்கங்கள் சமம் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் இதனுடைய வேல்யூவை 1 2 3ன்னு இப்படி ஏதோ ஒரு நம்பராக கொடுக்காம இப்படி நான் கொடுத்தாலும் நீங்கள் அதை வந்துட்டு கூட்டணும். கூட்டி இது 4த்தையும் கூட்டி நீங்கள் சுற்றளவு வந்துட்டு சொல்லணும். அது எப்படி நம்ம சொல்லலாம்? சரியா? எப்படி சொல்லலாம்? இப்போ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த எம்மை எடுத்து இங்கே போட்டுக்கிறேன். சரியா? எம்மை எடுத்து போட்டுக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ணணும்? எண்ணு கூட்டல் இந்த எண்ணை நான் கூட்டணும். இந்த எண்ணை நான் கூட்டணும். சரியா? அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணணும்? கூட்டல் இந்த எம்மை எடுத்து போட்டுக்கணும். சரியா? அடுத்தது கூட்டல் இந்த எண்ணை எடுத்து போட்டுக்கணும். புரியுதா? இப்போ வந்துட்டு நான் என்ன சொன்னேன்? இது எல்லாத்தையும் கூட்ட சொன்னேன். சரியா? இப்போ வந்துட்டு இந்த எதிரெதிர் பக்கங்கள் சமம்னும் பொழுது இது ரெண்டும் எம்மு தானே. இது ரெண்டும் வந்துட்டு எம்முன்னு தானே சொல்லுவாங்க. அப்போ எத்தனை எம் இருக்கும்? 2 எம் இருக்கும். அப்போ இது 2 எம்மு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். 2 எம்முன்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்புறமா வந்துட்டு இங்கே எல்லா இடமும் என்ன வந்திருக்குது? கூட்டல் குறி வந்திருக்குது. சரியா? அப்போ நம்ம கன்ஃபியூஷனே வேணாம். எல்லாத்தையும் நம்ம கூட்டி தான் செய்யணும். அப்போ இந்த 2 எம் இருக்குது. அப்போ 2 எம்முன்னு போட்டுக்கிறோம். கூட்டல். சரியா? இங்கே ஒரு எண் இருக்குது, இங்கே ஒரு எண் இருக்குது. 2 எண் இருக்குது. அப்போ 2 எண்ணுன்னு நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி கேட்டாலும் நம்ம இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். சரியா? நம்பரில் கொடுத்து கேட்டாலும் நம்பரை வந்துட்டு கூட்டி நம்ம வந்துட்டு சுற்றளவு வந்துட்டு சொல்லலாம். இல்லை இந்த மாதிரி எழுத்துக்களில் கொடுத்தாலும் இந்த மாதிரி நாம் புத்திசாலித்தனமாக யோசித்து பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகேவா? இதுதான் வந்துட்டு அடிப்படை. இப்போ நம்ம நேற்று கணக்குக்கு வருவோம். சரியா? நேற்று கணக்கில் என்ன கேட்டிருக்கிறாங்க? இதனுடைய இதோ இருக்குது பாருங்கள், 102வது கணக்கு. இதனுடைய ஒரு பக்கத்தினுடைய அளவு வந்துட்டு m+n ஆமா. இன்னொரு பக்கத்தினுடைய அளவு 3m+7n ஆமா. அதை வந்துட்டு நான் இப்படி போடுறேன் பாருங்கள். ஒரு இணைக்கணம் போட்டுக்கிறேன். இதனுடைய ஒரு பக்கத்து அளவு வந்துட்டு m+n, m+n. இன்னொரு பக்கத்தோடனுடைய அளவு வந்துட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க? 3m - 7n. 3m - 7n ஆமாம். எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். எப்படி அவங்க கொடுத்தாலும் நாம் வந்துட்டு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் இதில் குழப்பத்துக்கே நமக்கு வேலை கிடையாது. சரியா? இப்போ இதனுடைய அளவு என்னவாக இருக்கும்? எதிரெதிர் பக்கங்கள் சமம்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இதனுடைய அளவும் m+n. சரியா? m+n. அப்புறம் இதனுடைய அளவு வந்துட்டு 3m - 7nன்னா இந்த பக்கத்தினுடைய மதிப்பும் அதே தான், 3m - 7n. இங்கே வந்துட்டு குழப்பறதுக்காக இந்த மைனஸ்லாம் வந்திருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னது எல்லாமே ப்ளஸில் கொடுத்துருந்தேன். இப்போ இதில் வந்துட்டு மைனஸும் வந்திருக்குது. இப்போ நாம் இது எல்லாத்தையும் எப்படி கூட்டுறது? சரியா? நேற்று வந்துட்டு 2 தனித்தனியாக கூட்டியிருந்தேன். இன்றைக்கி நான் மொத்தமாக உங்களுக்கு கூட்டுறேன். ஏன்னா அப்போது இதுவாவது உங்களுக்கு அந்த மாடல் புரிஞ்சால் அந்த மாடலு, இப்போ இந்த மாடலில் புரிஞ்சால் இந்த மாடலு. சரியா? இப்போ நான் வந்துட்டு இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து. இப்போ இங்கே என்ன இருக்குது? m+n இருக்குது. நமது சுற்றளவு கண்டுபிடிக்கணுன்னாக்கா இந்த 4 வேல்யூவும் வந்துட்டு நம்ம கூட்டணும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டில் இந்தலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். இதனுடைய மதிப்பு வந்துட்டு m+n. சரியா? அடுத்ததாக வந்துட்டு இந்த நம்பரை கூட்டலாம். இதை வந்து நான் போடும்பொழுது இதுக்கு கீழே நான் போட்டுக்கிறேன். இப்போ அது வந்துட்டு 3m +
3m ப்ளஸ் மைனஸு 7nன்னு இருக்குது. அதை வந்துட்டு இந்த எம்முக்கு நேராக இந்த 3m போட்டுக்கிறேன், இந்த எண்ணுக்கு நேராக 7n போட்டுக்கிறேன். சரியா? இப்போ புரியுதா பாருங்கள். மறுபடியும் இங்கே ஒரு அடுத்ததாக இதை வந்துட்டு நம்ம கூட்டிக்கலாம். கூட்டும்பொழுது எம்முக்கு நேராக எம்மு கூட்டல் எண்ணு. சரியா? எண்ணு. அடுத்ததாக இதோ இருக்குது இந்த நம்பர், இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இந்த நம்பர், இதையும் கூட்டிக்கலாமா? அப்போ 3m மைனஸு 7n. சரியா? இப்படி போட்டு இப்போ நம்ம கூட்டலாம், இப்படியும் கூட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிம்பிளுமே கிடையாது. அப்படி சிம்பிள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் ப்ளஸ் நம்பர்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு எம் இருக்குது. இப்போ இதை கூட்டும் பொழுது எப்படி கூட்டுறோம்? இதை தனியாக, இந்த எம்மெல்லாம் தனியாகவும் இந்த எண்ணெல்லாம் தனியாகவும் நம்ம கூட்டிக்க போகிறோம். சரியா? சரி, முதல்ல வந்துட்டு இந்த எம்மை கூட்டுவோம். இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வரப்போகிறதில்ல. அப்போ இது எல்லாமே கண்டிப்பாக கூட்டிக்கணும். கூட்டும் பொழுது இங்கே ஒரு எம் இருக்குது, இங்கே 3 எம் இருக்குது. அப்போ இது 3 எம்மு, இது ஒரு எம்மு, மொத்தம் 4 எம் ஆச்சு. சரியா? அப்புறம் இங்கே ஒரு எம் இருக்குது. இதையும் வந்துட்டு ஏற்கனவே கூட்டின 4 எம்மோட கூட்டினா இதையும் கூட்டினா 5 எம் ஆச்சா? அப்புறம் இங்கே ஒரு 3 எம் இருக்குது. அப்போ 5 எம்மா கூட 3 எம் கூட்டினா 8 எம்முன்னு நம்ம எழுதிக்கணும். 8 எம்முன்னு வந்துட்டு எழுதிக்கணும். சரியா? ஓகே, இந்த சைடு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சரியா? இதை அப்படியே ஒரு இதை வந்துட்டு மறந்துடுங்க. இப்போ இந்த சைடு வாங்க. இந்த சைடு வந்தாக்கா இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள், கூட்டல் எண்ணுன்னு இருக்குது. சரியா? அதுக்கு கீழே பார்த்திங்கனாக்கா -7nன்னு இருக்குது. இதில் இந்த குறியும் முக்கியம். நம்ம ஏற்கனவே அந்த மைனஸ் ப்ளஸ்ஸுக்கு சொன்னோம் இல்லையா? அப்போ இதை ரெண்டுத்தையும் தானே ஃபஸ்ட்டு கூட்டுறமோ கழிக்கவோ செய்யணும். அப்போ இங்கே வந்துட்டு ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிக்கணும். அப்படி கழிக்கும் பொழுது என்னென்னாக்கா, இங்கே பாரு, இங்கே 7 எண் இருக்குது. இந்த இடத்துல 7 எண் இருக்குது, இங்கே ஒரு எண் இருக்குது. அந்த 7 எண்ணில் ஒரு எண் போச்சுனாக்கா வந்துட்டு 6 எண்ணுன்னு வரும். சரியா? அப்புறம் இங்கே வந்துட்டு மைனஸ் குறி இருக்கிறது, பெரிய நம்பர். இந்த ரெண்டு இதுவும் கம்பேர் பண்ணும்பொழுது இது வந்துட்டு பெரிய நம்பர் இருக்கிறதுனால நம்ம -6n, இந்த ரெண்டுத்தையும் கழிக்கும்பொழுது -6nன்னு வருது. சரியா? இது வந்துடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், கூட்டல் எண் இருக்குது. இதை வந்துட்டு இது கூட வந்துட்டு நம்ம கூட்டணும்னா என்ன பண்ணணும்? இது கூட்டலாக இருக்குது, இது கழித்தலாக இருக்குது. சரியா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த எண்ணிலேருந்து கழிக்கலாமா? கழிச்சாக்கா வந்துட்டு இங்கே ஒரு எண் இருக்குது. இந்த எண்ணுன்றது என்னன்னாக்கா அதையும் புரிஞ்சுக்குங்க. எண்ணுன்னாக்கா இது ஒரு எண்ணுன்னு அர்த்தம். இங்கே நம்பரே இல்லைனாலும் இந்த இடத்துல 1 இருக்கிறது அர்த்தம். ஒரு எண்ணுன்னு அர்த்தம். சரியா? ஓகேவா? அப்போ வந்துட்டு இந்த -6nலேருந்து இந்த ஒரு எண் போச்சுன்னா என்ன வரும்? 5 எண்ணுன்னு வரும். 5 எண்ணுன்னு வரும். ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னா மைனஸ் எண்ணு. ஏன்னா வந்துட்டு இதில் இந்த மைனஸ் குறி வந்துட்டு 6 பெரிய நம்பர் கூட இருக்குது. அப்போ வந்துட்டு 5 எண்ணு -5 எண்ணுன்னு வரும். சரியா? இப்போ பாருங்கள், இங்கே பேலன்ஸ் இருக்கிறது இப்போ நம்ம கூட்ட வேண்டியது இதோ இருக்கு பாருங்கள், இந்த 7 எண்ணு. 7 இங்கே இதுக்கு குறி என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. இங்கே இந்த நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச இந்த நம்பருக்கு என்ன இருக்குது? இங்கேயும் மைனஸ் இருக்குது. மைனஸ் இருக்கும்பொழுது என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம கூட்டிக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்துட்டு ப்ளஸ்ஸு, மைனஸு ப்ளஸ் வந்துட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு கூட்டிக்கிட்டு பெரிய எண் குறி என்னவோ அதை நம்ம போட்டுக்கணும். அது நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த 7 எண்ணையும் 5 எண்ணையும் கூட்டிக்கணும் அப்படின்னா 12 எண்ணுன்னு வந்துட்டு வரும். 12 எண்ணுன்னு சொல்லிட்டு வரும். 12 எண்ணு குறி வந்துட்டு இந்த 7க்கு வந்துட்டு இந்த ரெண்டுத்தில் எந்த நம்பர் பெருசு? இந்த 7 பெருசு. இந்த 7க்கு மைனஸ் இருக்கிறதுனால நாம் இந்த இடத்துல நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். சரியா? அப்போ இதுதான் வந்துட்டு அந்த கணக்கினுடைய அந்த இணைக்கரத்தினுடைய சுற்றளவு. சரியா? இதுக்கு மேலே வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம சுருக்க முடியாது. அதனால் வந்துட்டு இதுதான் அதனுடைய சுற்றளவு. சரியா? நம்பரில் கொடுத்தாலும் நம்ம போட தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி சிம்பிள் வச்சு கொடுத்தாலும் நமக்கு போட தெரிஞ்சிருக்கணும். சரியா? வேறு யாருக்குன்னா இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா மறுபடியும் நீங்கள் வந்துட்டு நாளைக்கோ இல்லை இன்றைக்கோ கூட வாய்ஸில் போடுங்க. நான் வந்துட்டு கண்டிப்பாக அதை வந்துட்டு கிளியர் பண்ணுறேன். சரியா? நம்ம அடுத்த கணக்குகளை வந்துட்டு தொடர்ந்து பார்ப்போம். லோகேஷ் குமாருடைய அவருடைய அப்பா வந்துட்டு இதை பாருங்கள்.
பார்த்துட்டு உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்ததுன்னா திரும்ப எனக்கு வந்துட்டு போடுங்க, குரூப்பில் போடுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை இது புரிஞ்சிருச்சுனாக்கா இந்த பையனுக்கும் வந்துட்டு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு பேரண்ட்டும் வந்துட்டு நீங்கள் கூட பார்த்து உங்கள் பசங்களுக்கு புரியல அப்படின்னா தயவுசெய்து வந்துட்டு சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? ஓகே. எல்லாருக்கும் நன்றி. பாய்.